Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஆடுகளம் சீரியலில் இனி இவருக்கு பதில் இவர். ஆக்சுவலாக இந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணி ப்ரொமோ ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னா எபிசோட்ஸே வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இன்ஃபர்மேஷன் எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சி. இருந்தாலும் சில பேருக்கு தானே அவங்க ரீப்ளேஸ் ஆன விஷயம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலோட இந்த வீடியோவில் அவங்கள மீட் பண்ண நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய எதிர்பார்ப்போடு நல்ல ப்ரைம் டைம் ஸ்லாட் கிடைக்கும்னு நினச்ச ஒரு சீரியலுக்கு 10 மணி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 10 மணிக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ரேட்டிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சந்தியாராகம் சீரியல் ஸ்லாட்டை பிடிச்சிருச்சு, ஆடுகளம் சீரியலோட ஸ்லாட்டை பிடிக்க முடியலை. சந்தியாராகம் சீரியல் இந்த ஒரு வாரம் பிடிச்சிருக்கே தவிர அடுத்து தொடர்ந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து டைம் சேஞ்ச் பண்ணதுனால சந்தியாராகம்க்கு கொஞ்சம் ஹைப் இருந்துச்சு, அதனால டிஆர்பி அதிகமாக வந்து ஸ்லாட்டை பிடிச்சிருச்சு. பட் கண்டிப்பாக சன் டிவி விட மாட்டாங்க, ஆடுகளத்தோட ஸ்டோரியை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த வாரமே ஸ்லாட்டை பிடிக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஆடுகளம் சீரியலில் ஸ்ருதி அப்படிங்கிற கேரக்டரில் இது வரைக்கும் ஆக்ட்ரஸ் சிவன்யா தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்ட்ரஸ் சிவன்யாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து செவந்தி சீரியலில் பூர்ணிமா அப்படின்னு சொல்லி ஒரு வில்லி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் தெரியாதுன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்கள தான் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியலில் குந்தவை அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கிற ஆக்ட்ரஸ் தான் ஸ்ருதி அப்படிங்கிற கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. நான் சீரியலில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ருதி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஹீரோவோட அம்மா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அண்ணனோட பொண்ணாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள தான் அபிக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். சீரியலோட ஸ்டோரி எனக்கு வந்து கரெக்டாக தெரில. ஸோ கன்ஃபார்மாக என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ஸ்ருதி கேரக்டரில் தான் இவங்களை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆன மாதிரி அஃபீஷியலாக ஒரு ப்ரொமோவுமே வந்துச்சு, எபிசோடில் காமிச்சிட்டாங்களா என்னன்னு சொல்லி தெரில. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.